கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 18 அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கிறேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? தாண்டி செல்வாய், தகர்த்து விடுவாய் என்று நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதையெல்லாம் உன்னால தாண்ட முடியலையோ, எதுலையெல்லாம் நீ மாட்டிக்கிட்டு இருக்கிறையோ, எதுல எல்லாம் இருந்து உன்னால வெளியே வர முடியலையோ, அதுல எல்லாம் நீ தாண்டுவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உன்னால தாண்ட முடியலன்னா நான் உன்னை அதை தாண்ட வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் போற பாதையில ஒரு குழி இருக்கு பிரதர், நான் போற பாதையில ஒரு பள்ளம் இருக்கு பிரதர், நான் போன பாதையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு பிரதர்னு சொல்றியா? இந்த ஆத்தை எப்படி கடக்க போறேன்னு தெரியல, இந்த வாழ்க்கையை எப்படி கடக்க போறேன்னு தெரியலன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றிலிருந்து தாண்ட முடியலன்னு சொல்லுகிறதையும், சமாளிக்க முடியலன்னு சொல்லுகிறதையும், என்னால் இந்த இடத்துல ரொம்ப நேரம் நிற்க முடியலன்னு சொல்லுகிறதையும் தாண்டி போவா என்று ஆண்டவர் வெளிப்பாடு சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேரான பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து என்று எழுதியிருக்கிறது. எரிகோவை சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ உடையுமா அப்போ உடையுமான்னு கேட்டு சுத்துறாங்க. உடைஞ்ச பாடு இல்லை. அது ஒரு பெரிய மதில் தான். கானான் தேசத்திற்கு போக முடியாதபடி, உள்ளவும் போக முடியல, வெளியவும் போக முடியாதபடி அந்த மதிலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அது அவங்கள கொஞ்சம் சுத்த விட்டது ரொம்ப தூரம். ஆனால் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், 7 முறை சுத்தினாங்களாம். 7வது நாள் திரும்பவும் 7 முறை சுத்தினாங்களாம். சுத்தும் போது என்ன ஆச்சு தெரியுமா? அது இடிந்து விழுந்ததா. இன்னைக்கு வேலைக்காக நீ சுத்திக்கிட்டு இருக்கிறியா? உன்னுடைய உயர்வுக்காக சுத்திக்கிட்டு இருக்கிறியா? குழந்தைக்காக ஹாஸ்பிட்டலா தேடிட்டு இருக்கிறியா? உன் திருமண வாழ்க்கைக்காக திருமண தகவல் மையத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்க்கையில இருக்கிற எல்லா எரிகோ மதிலையும் ஆண்டவர் இன்னைக்கு உடைத்து விடுவாராக இயேசுவின் நாமத்தினால. நான் சிலதை பார்க்கிறேன். சிலருக்கு முன்பதாக செவுறு போல நிற்கிற தடைகள், பள்ளம் போல நிற்கிற சில குழிகள், ஆண்டவர் அதை தாண்டவும் உடைக்கவும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஷபரபலபா, நீ தாண்டுவாய். ஆண்டவர் அந்த எரிகோ மதிலை தகர்த்து போட்டு உனக்கு புதிய வழியை திறந்து தருவாரு. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, தாண்டவும் தகர்த்தெறியவும் இந்த பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.